أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் எல்லோரும் இப்பொழுது இறுதி பகுதியிலே என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களது முழுமையான ஆர்வமும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், இரவிலே தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர்களில் ஈடுபட வேண்டும் போன்ற அந்த ஆர்வத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரம் ஒரு சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அது என்ன அப்படி என்று சொன்னால், செய்கின்ற அமல்களை பாதுகாத்தல். நம்ம செய்கிற அமல்கள் இருக்குதே, அதை எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதே அமல்களை பாதுகாப்பதில் எங்களது கவனம் குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சில செயல்களை நாம் செய்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு செய்த நல்லமல்கள் இந்த வருடத்தில் நல்லமல்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே கடந்த காலத்தில் நல்லமலெல்லாம் சேர்ந்து கொண்டு போகிற மாதிரியான சில வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு அமல்களை செய்கிறோமோ அந்த அளவில் அமல்களை பாதுகாக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். மிக பிரதானமாக கடைசி பத்திலே, அதாவது நாம் அமல் செய்கின்ற பட்டியலிலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 5 நேரம் தொழுது குர்ஆன் ஓதி வேறு அமலே செய்ய முடியாதவர்களுக்கு பெரிய அமல் என்ன தெரியுமா? புறம் பேசாமல் இருக்க பெரிய ஒரு அமல். இந்த ஒரு 10 நாள்லையும் நம்ம புறம் எப்பையும் புறம் பேசக்கூடாது. இந்த 10 நாளிலும் புறம் பேசாமல் இருந்து பாருங்கள். மற்ற அமல் எல்லாவற்றை விட மிச்சம் பாரமாக இருக்கிறது தான் எது? இந்த புறம் பேசாமல் இருக்கிறது. 4 பேர் உட்கார்ந்து நம்ம யாரை பற்றியும் பேசுவதில்லை அப்படின்னு உட்கார்ந்து பாருங்கள், வேற எந்த பேச்சையும் என்ன செய்யாது, அங்கே இருக்காது. 2 நிமிஷம் பேசுவோம், சுகம் விசாரிப்போம், எழுப்பி போயிடுவோம். ஆனால் இறுதி பத்தில் தராவி தொழுது முடிக்கிறோம், பள்ளியில் உட்கார்றோம், யாரெல்லாம் பள்ளிக்கு வரலை அவங்களெல்லாம் பற்றி கழுவுறோம், அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம். சுபஹ் ஜமாத்துக்கு அதாவது அதான் சொல்வதற்கு முன்னாலே போயிடுறோம், மித்திரெல்லாம் தொழுது எல்லாம் முடிஞ்சு உட்கார்றோம். சுபஹுக்கும் காணலையா இந்த நபரை அப்படின்ட்டு யாரையா பற்றி கழுவுறோம், போயிடுறோம். சுபஹ் யாருக்கு வராமல் யாரெல்லாம் தொழாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டை பண்ணிட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்து அக்தாபு அஹதன் லக்தப்து வாலிதைய, நான் யாரை பற்றியாவது புறம் பேசுவதாக இருந்தால் என் உம்மா வாப்பாவை பற்றி புறம் பேசி இருப்பேன்டார். நான் புறம் பேசுறதாக இருந்தால் நான் உம்மா வாப்பாவை பற்றி தான் என்ன செய்வேன், புறம் பேசுவேன். லிஅன்னஹுமா அஹக்கு பி ஹஸனாத்தி, ஏன்னா நன்மைகளை கொடுக்கறதுக்கு மிகவும் தகுதியானவங்க அவங்க தான்டார். ஏன்னா நன்மைகளை நான் கஷ்டப்பட்டு செய்கிற நல்லமல்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் யார்? எனது உம்மாவும் என்ற வாப்பாவும். ஆனால் நம்ம புறம் பேசாமல் இருக்கிறது யாரை பற்றி? உம்மாவை பற்றி புறம் பேசுறதும் இல்லை, பாப்பாவை பற்றி புறம் பேசுறதும் இல்லை. யாராவது பேசினால் கூட நம்ம அதை அங்கீகரிப்பதும் இல்லை. அதனால நமது நல்லமல்கள் எதுவுமே தாய் தந்தைக்கோ தங்கச்சிக்கோ சொந்த பந்தங்களுக்கோ போய் சேர்றதில்லை. நம்ம யாரை விரும்புறது இல்லையோ அவர்களை பற்றி தான் என்ன செய்யும், போய் சேர்கிறது. நாளை வறுமையில் நமது நல்லமல்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படி என்று சொன்னால், அதாவது யாருக்கு அதை பற்றி எந்த விதமான எங்களுக்கும் அவர்களுக்கு இடையில் எந்த விதமான நல்ல தொடர்பும் இல்லையோ அவர்களுக்கு தான் நம்ம நல்லமல்கள்லாம் போய் சேரும். உம்மா பாப்பாவுக்கு போய் சேருமா? சேராது. இப்போ அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், லவ் குன்து அக்தாபு அஹதன் லக்தப்து வாலிதைய, யாருக்காவது நம்ம புறம் பேசுவதாக இருந்தால் இந்த உம்மாவை வாப்பாவை பற்றி நான் புறம் பேசி இருப்பேன், ஏனென்றால் அவர்கள் தான் எனது நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்ற வார்த்தை. இதை யோசித்தாலே போதுமானது. இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சிடறாரு, புறம் பேசுகிறார், அவரை பற்றி கொஞ்சம் புறம் பேசுகிறார். புறம் பேசுகிற நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கொஞ்சம் ஈத்தம்பழங்கள், நல்ல கனிந்த ஈத்தம்பழங்கள்லாம் ஒரு தட்டில் வச்சு ஒரு வேலைக்காரனை கொடுத்து அவருக்கு கொடுத்துருங்கன்றார். ஏசினவருக்கு புறம் பேசினவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது செய்கிறது அப்படின்னு சொல்லி. இல்லை, நேற்று நீங்கள் செய்த எல்லா அமல்களையும் எனக்கு அன்பளிப்பு தந்ததன் காரணமாக இது ஒரு கிஃப்டாக என்ன செஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒருவர் அதாவது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்னை பற்றி புறம் பேசினதா நான் கேள்விப்பட்டேனேன்னு சொல்லி, நீங்கள் என்னை பற்றி புறம் பேசியதாக நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், எனது நன்மைகளை உங்களுக்கு தார அளவுக்கு தகுதியான ஆளாக நான் உங்களே பார்க்கல, ஏன நன்மைகளை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு தகுதியான ஆளாக உங்களை நான் பார்க்கவில்லை, எப்படி நான் உங்களை பற்றி புறம் பேசுவேன்?
ஏன்னா நன்மைகளை உங்களுக்கு தர அளவுக்கு நீங்கள் தகுதியெல்லாம் இல்லை. எனவே நான் உங்களை பற்றி எப்படி புறம் பேசுவேன் அப்படி என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். நினைச்சு பாருங்க. அதாவது இதனால தான் அதாவது சலவுகளை பொறுத்த வரைக்கும் கானு லா யரவுனல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா சலாத்தின், அவர்கள் இபாதத்தை தொழுவதிலோ நோன்பு வைப்பதிலோ ஹஜ்ஜு செய்வதிலோ காணவில்லை, அவைகளை பாதுகாப்பதில் கண்டார்கள். அந்த இபாதத்துகளை பாதுகாப்பது இருக்குதே, செஞ்ச கொஞ்ச நஞ்ச இபாதத்துக்களை பாதுகாப்பதில் கண்டார்கள். நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு நம்ம தெரியாமல் புறம் பேசிட்டோம்னா அந்த 2 ரக்காத் தொழுகை தான் போகும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பேசுகின்ற புறத்துடைய வீரியம் இருக்குதே, அதுக்கேற்ப ஒரு முழு ரமலானும் போக வாய்ப்பு இருக்குது. பெரும்பெரும் நல்லமல்கள், பெரும்பெரும் தான தர்மங்கள் எல்லாமே என்ன செய்ய காணாமல் போவதற்கு வாய்ப்புண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சலாமத்தாக நாம் இதை பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. இமாம் ஷீராசி அவருடைய தந்தையோடு இரவுல தூங்கி கண்டிருக்கிறாரு. சில அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இரவுல எழும்பி மகனும் தந்தையும் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனேயே அங்கே எல்லாம் மற்றவங்கெல்லாம் தூங்கி கண்டிக்கிறாங்க. நமக்குள்ள பிரச்சனை என்ன, நம்ம இபாதத் செஞ்ச உடனேயே இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு பார்க்கறது இல்லை, எவனெல்லாம் செய்யலைன்னு பார்க்கறது, யார் யாரெல்லாம் இந்த இபாதத்தை செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இயல்பான ஒரு சிந்தனை, அவர் சின்ன மகனாக இருக்கிறதுனால பாப்பாட்ட கேட்குறாரு, பாப்பா யாருக்கும் ஒரு 2 ரக்காத் தொழுகிறவருக்கு யாருதில்லை இல்லையே, எலும்பி ஒரு 2 ரக்காத் தொழுகிறவருக்கு எல்லாமே எல்லாரும் தூங்கி கண்டு இருக்கிறார்களே அப்படி என்று செய்கிறார். பாப்பாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்களோட பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்லுவோம் என்பது தான் தர்பியா. சப்போஸ் நம்ம இப்படி சொன்னோம்னு வைங்களேன், இப்படி தான் உலகமே இப்படி தான் இருக்குது, ஏதோ ஒன்று வாப்பா நல்லா கொஞ்சம் மார்க்கம் படிச்சிக்கிறதுனால நம்ம இரவுலலாம் தொழுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா முதலாவது அவனுக்கு எதுக்க பழக்கிறோம், மற்றவனை பார்க்க என்ன செய்கிறோம் பழக்கிறோம், புறம் பேசுவதற்கு பழக்கிறோம். இமாம் ஷீராசிக்கு அவரோட தந்தை பதில் சொன்னார், நௌமுக அஃதல் மின் உகூஇக ஃபில் ஹல்க், புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது. இப்போ நீ பேசிய புறத்தை விட அவர்களோடு சேர்ந்து நீ தூங்கி இருந்தா அது சிறந்தது அப்படின்னு என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எனவே நம் இறுதிப்பத்தில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று எடுக்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் இதை சேர்த்து கொள்ள வேண்டும். என்ன, செஞ்ச அமலை பாதுகாப்போம், செய்த அமல்களை பாதுகாப்போம், செய்த அமல்களை அழிக்காமல் இருப்போம். எப்படியாவது என்ன ஒரு விஷயத்தை வைத்து செய்தான் நம்ம ஆரம்பிக்காட்டியும் இன்னொருத்தரையா கொண்டு வந்து என்ன ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு செய்தான் என்ன செய்வான் உருவாக்குவான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்ரூன மல் கீபா, கீபா என்று சொன்னால் புறம் என்றால் என்ன, திக்ருக்க அஹாக பிமா யக்ர, ஒரு சகோதரன் வெறுப்பதை பேசுவதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், அவன் பேசுறது அவர்கிட்ட இருந்தாலுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க, இருந்தா புறம் இல்லாட்டி அவதூறுனாங்க. இருந்தால் புறம், இல்லாது விட்டால் என்ன அவதூறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கடைசி 10 அமல்கள் பாரம் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக பிரதானமாக எதை நினைக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி நம்ம பேசாமல் இருப்போம், மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்போம் என்று ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு பேசாமல் இருப்போம் என்ற கெட்ட விஷயங்களை பேசாமல் இருப்போம் என்பது மட்டும்தான். நல்ல விஷயங்களை தாராளமாக என்ன செய்யலாம் பேசலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஏதாவது அவதூறுகள் வந்தால் அவன் கெட்டவனா நல்லவனா நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத இருந்தால் இருந்துட்டு போகுதுன்றாங்க. இது பேசி முடிஞ்சாச்சு, இது என்ன பேசி முடிஞ்சாச்சு. கெட்டவன் என்று சொல்றதுக்கு தான் இப்படி மரியாதையான முறையில் என்ன செய்யறது சொல்றது. எந்த பத்தி நம்ம புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அது நமது அமல்களை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிலர் புறம் பேசுறது என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு சம்பந்தம் இல்லாத தூரத்தில் நம்மளோட டச் இல்லாதவங்களை பத்தி பேசினா புறம் இல்லைன்னு நினைக்கிறது, பக்கத்தில் உள்ள தெரிஞ்சவங்களை பத்தி பேசினா தான் புறம்னு நினைக்கிறது. அதனால யார் யாரெல்லாம் கிடைக்குதோ, நமக்கு சம்பந்தம் இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தூரத்தில் இருக்கிறாங்களோ, அதை தெரியாதவர்கள் எல்லாம் அவங்கள பத்தி என்ன செய்யறது புறம் பேசுவது. அப்படி இல்லை, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நாளை மறுமையில் யாரை பற்றியெல்லாம் நம்ம புறம் பேசணுமோ அவங்க தெரிஞ்சவங்க தான், அவங்க யாரு தெரிந்தவர்களாக மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி என்ன, அப்ப நம்ம யாரோடையும் சம்பந்தப்படாம தனியாக இருந்துருவோம் என்றாங்க. தனியாக இருந்தாலும் சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் தான் புறம் பேசாமல் இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த வேலை என்ன செய்வோம், சமூகம் பொறுப்பு என்ற பேரில் ஷேர் பண்ணினால் யார் யார் பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயம் நமக்கு என்ன தெரியாது, நம்ம பேசுவது செய்கின்ற வேலை என்ன புறம். 3வது செய்தி என்னன்னு சொன்னால், மறுமை நாளில் எமது அமல்கள் இருந்து எடுத்து கொடுக்கப்படும். அது நினைச்சிடக்கூடாது நம்ம செஞ்ச எல்லா அமலும் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் மட்டும். நம்ம 100 அமல் செஞ்சிருந்தோம்னா 10 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா அதிலிருந்து தான் மற்றவனுக்கு என்ன செய்யப்படும் எடுத்து கொடுக்கப்படும் என்பதில் நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். எனவே இறுதிப்பத்தில் நாம் செய்கின்ற தலையாய பிரதானமான அமல்களில் முதன்மையாக நம்ம எதை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை பற்றி நாங்கள் தவறாக பேசுவதில்லை. ஏதாவது அப்படி பொறுக்காம பேசித்தான் ஆகணும், அவர்கிட்ட போய் பேசுறது.
யாரை பற்றி நீங்கள் பேச நினைக்கிறீங்களோ அவரிடத்திலே என்ன செய்து விடுங்கள், சொல்லி விடுங்கள், பேசி விடுங்கள். இந்த பிரச்சனை இல்லை. இது அமல்கள் காணாமல் போய் அமல்கள் சுமத்தப்படுகின்ற இந்த பிரச்சனை என்ன இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது அமல்களை இறுதி வரைக்கும் பாதுகாத்து மறுமையில் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமாக எம் அனைவரையும் மாற்றியல் புரிவான. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.